ஓம் சாந்தி. முரளி தேதி 10/8/2025, ரிவேஸ் 31/10/2006 அன்று அவ்யக்த பாப்தாதா கூறிய மகா வாக்கியங்கள். இன்றைய அவ்யக்த முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்களை நாம் பார்ப்போம். முரளியின் தலைப்பு: சதா அன்பின் கூடவே அகண்ட மகாதானி ஆகின்ற பொழுது தடைகளை வென்றவர்களாக சமாதான சுரூபமாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எப்போ நம்ம தடைகளை வென்றவர்களாக சமாதான சுரூபமாக ஆகிவிடுகின்றோம், அன்பின் கூடவே என்ன ஆகணும்னு சொல்கிறார் பாபா. அகண்ட மகாதானி ஆகுகின்றார், அகண்ட மகா வள்ளல் ஆகுகின்றார் பாபா. இன்று அன்பு கடல் பாபா பரமாத்மா அன்பிற்கு தகுதியான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாரு. எல்லோருடைய உள்ளத்திலும் அன்பினுடைய அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. மேலும் அன்புதான் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரன்றார் பாபா. நீங்கள் அனைவரும் வந்த பொழுது அன்புதான் ஈர்த்தது அல்லவா? ஞானம் பின்னாட்களில் தான் நீங்கள் கேட்டீங்க. ஆனால் அன்பு பரமாத்மா சிநேகியாக நம்மை ஆக்கிவிட்டது. நான் பரமாத்மா அன்பிற்கு தகுதியானவனாக ஆவேன் என்று கனவுல கூட நீங்கள் நினைத்திருக்க மாட்டீங்க. ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறீங்க? ஆகிவிட்டோம். அன்பும் சாதாரண அன்பு கிடையாது, உளப்பூர்வமான அன்பு, ஆன்மீக அன்பு, சுயநலமற்ற அன்பு. பரமாத்மாவின் இந்த அன்பு மிக எளிதாக நினைவினுடைய அனுபவத்தை ஏற்படுத்துகின்றது. அன்பானவர்களை நினைவு செய்வது கடினம் அல்ல, மறப்பது தான் கடினம்ன்றார் பாபா. யார் மேலே அன்பு இருக்கோ அவங்களோட நினைவு தானாகவே வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாருன்னா, அன்பானவர்களை நினைவு செய்வது கடினம் அல்ல, மறப்பது தான் கடினம். அன்பு ஒரு அலௌகிக காந்தம்ன்றார் பாபா, அப்படியே தன் பக்கம் இருக்கக்கூடியது. அன்பு சகஜ யோகி ஆக்கி விடுகிறது, கடின உழைப்பிலிருந்து விடுவித்து விடுகிறது. அன்பானவர்களை நினைவு செய்யும் பொழுது கடின உழைப்பு ஏற்படாது, அன்பிற்கான பலன் அடைகின்றீர்கள். அன்பினுடைய அடையாளமாக நலாபுறங்களிலும் விசேஷ குழந்தைகள் இருக்கவே செய்கின்றீர்கள். ஆனாலும் இரட்டை அயல்நாட்டினர் அன்பில் ஓடி ஓடி வந்து சேர்ந்து விட்டனர். பாருங்க, 90 நாடுகளிலிருந்து வந்து சேர்ந்துட்டாங்கன்றார் பாபா. 90 நாடுகளிலிருந்து இப்போ பாபா குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் கூட விசேஷமான அன்பு இருக்குல்லவா? அன்பு இருக்கின்றதல்லவா? எவ்வளோ அன்பு இருக்குது? எதனுடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? எந்த ஒப்பீடும் செய்ய முடியாதென்றார். உங்கள் அனைவரின் பாடலும் ஒன்றே ஒன்றுதான் அல்லவா? வானத்தில் அந்த அளவுக்கு நட்சத்திரங்கள் இல்லை, கடலில் அந்த அளவுக்கு தண்ணீர் இல்லை, அந்த அளவுக்கு எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற பாசம் இருக்குது. அதை உதாரணப்படுத்தி பாபா சொல்கிறார், ஓமையோடு சொல்கிறாரு. பாப்தாதாவும் அன்பான குழந்தைகளை சந்திப்பதற்கு வந்து விட்டார். குழந்தைகள், நீங்கள் அனைவரும் அன்பாக நினைவு செய்தீர்கள். பாப்தாதா உங்களுடைய அன்பிற்கு இணங்க வந்து விட்டார். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரின் முகத்தில் அன்பினுடைய ரேகை ஜொலித்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இப்பொழுது எதை கூடுதலாக சேர்த்து கொள்ள வேண்டும்? அன்பு இருக்க தான் செய்து, இது உறுதின்றார் பாபா. இப்பொழுது சற்று அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்றார் பாபா. சதா அன்பானவர்களாக இருக்க வேண்டும். சதா அது எப்பயுமே அன்பானவர்களாக இருக்கணும். சிறிது காலத்திற்கு அல்ல, அன்பு துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கு அன்பெல்லாம் இருக்குது, அதை பற்றி எந்த டவுட்டும் இல்லைன்றார் பாபா. அது உறுதி தான். ஆனால் அது துண்டிக்கப்படாமல் இருக்கணும். ஆனால் சதவீதத்தில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. வித்தியாசம் போக்குவதற்கான மந்திரம் என்ன? ஒவ்வொரு நேரத்திலும் மகாதானி, அகண்டதானி, சதா வள்ளலின் குழந்தைகள் உலக சேவாதாரியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரமும் மாஸ்டர் வள்ளலாக இல்லாமல் இருக்கக்கூடாது. என உலக நன்மைக்கான காரியத்தில் பாபாவுக்கு உதவியாளர் ஆவதற்கான சங்கல்பம் நீங்களும் செய்திருக்கின்றீர்கள். மனதின் மூலம் சக்திகளின் தானம் அல்லது உதவி செய்யுங்கள். வார்த்தைகளின் மூலம் ஞான தானம் செய்கின்றார் பாபா. மனதின் மூலம் சக்திகளினுடைய தானம் அல்லது உதவி செய்யுங்க. வார்த்தைகளின் மூலமாக ஞான தானம் செய்யுங்க, உதவி செய்யுங்கள். செயல் மூலம் குணங்களினுடைய தானத்தை செய்யுங்க. மற்றும் அன்பான சம்பந்தத்தின் மூலம் குஷிய தானம் செய்யுங்கன்றார் பாபா.
எவ்வளோ அகண்ட பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருக்கின்றீர்கள். உலகிலேயே பெரிய செல்வந்தர்களாக இருக்கின்றீர்கள். வற்றாத மற்றும் எல்லையற்ற பொக்கிஷங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ அவ்வளோ அதிகரித்து கொண்டே போகின்றார் பாபா. பாபா கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள், அந்த எல்லையற்ற பொக்கிஷங்களை, வற்றாத பொக்கிஷங்களை எவ்வளோ கொடுப்பீங்களோ அவ்வளோ அதிகரிச்சுக்கிட்டே போகும், குறையாது, அதிகரிக்கும். ஏன்னா நிகழ்காலத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இந்த பொக்கிஷங்களுக்குத்தான் ஏங்கி கொண்டிருக்கின்றனர். ஆக தங்களுடைய சகோதர சகோதரிகளின் மீது கருணை வரலையா? தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை நீங்கள் போக மாட்டீங்களா? காதுகளில் ஓசை ஒலிக்கவில்லையா? ஏன் நம்முடைய தேவதேவதிகளே எங்களுக்கு சக்தி கொடுங்க, உண்மையான அன்பு கொடுங்க. உங்களுடைய பக்தர்கள் மற்றும் துக்கமான ஆத்மாக்கள் இருவரும் கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், கருணையின் தேவதேவிகளே என்று கூறி கதறி கொண்டிருக்கின்றனர். காலத்தினுடைய அழைப்பு கேட்கின்றதல்லவா? கொடுக்கக்கூடிய நேரமும் இதுதான்டார் பாபா. பிறகு எப்போ நீங்கள் கொடுப்பீங்க? கடைசி நேரத்தில் கொடுப்பீங்களா? அந்த நேரத்தில் அஞ்சலி மட்டும்தான் கொடுக்க முடியுன்றார் பாபா. சேமித்து வைத்திருக்கும் பொக்கிஷங்களை எப்பொழுது காரியத்தில் நீங்கள் பயன்படுத்துவீங்க? ஒவ்வொரு நேரத்திலும் ஏதாவது பொக்கிஷத்து வெற்றியாக்கி கொண்டிருக்கின்றேனா என்று நீங்கள் சோதனை பண்ணுங்க. இதில் 2 நன்மை இருக்குது. பொக்கிஷங்களை வெற்றியாக்குவதன் மூலம் ஆத்மாக்களுக்கு நன்மையும் ஏற்படும், மற்றும் நீங்கள் அனைவரும் கூட மகாதானியாக இருக்கின்ற காரணத்தினால தடைகளை வென்றவர்களாக, பிரச்சனை சுரூபம் அல்ல சமாதான சுரூபமாக எளிதாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இரட்ட லாபம் இருக்கின்றார் பாபா. இன்று இது நடந்தது, நேற்று இது நடந்தது, இன்று இப்படி ஆகிவிட்டது, நேற்று இப்படி ஆகிவிட்டது. இப்படி தடைகளிலிருந்து விடுபட்டவர் பிரச்சனைகளிலிருந்து சதா காலத்திற்கும் விடுபட்டு விடுவீர்கள். யார் பிரச்சனைகளுக்கு நேரம் கொடுக்கிறாங்களோ, உழைப்பு செய்கின்றார்களோ, அவர்கள் உதாசீனம் ஆகிவிடுவார்கள். சில நேரம் உற்சாகத்தோடு இருப்பாங்க. இதிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். ஏனெனில் குழந்தைகளின் உழைப்பு பாப்தாதாவிற்கு பிடிக்கல் என்றார் பாபா. குழந்தைகள் உழைப்பு செய்வதை பாப்தாதா பார்க்கின்ற பொழுது தந்தையினால் பார்க்க முடியல. குழந்தைகளை இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ உழைக்கின்றார்களே அப்படின்னு சொல்லிட்டு பாபாவனால் பார்க்க முடியலன்றார் பாபா. எனவே கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்க. முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் என்ன முயற்சி? இன்று தன்னுடைய சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக முயற்சி செய்வீர்களா? அகண்ட மகாதானி, அகண்ட சகஜ யோகி ஆவதற்கான முயற்சி பண்ணுங்க. பிராமணர்களுக்கு சகயோகி ஆகுங்க. மற்றும் துக்கமான ஆத்மாக்களுக்கு, தகமான ஆத்மாக்களுக்கு நீங்கள் மகாதானி ஆகுங்கன்றார் பாபா. இப்போ இந்த முயற்சி அவசியமானதாகும். ஆக இப்பொழுது சிறிது மாற்றம் நீங்கள் செய்யணும் அல்லவா அப்படின்றார். சுயத்திற்கான அதே முயற்சி பலகாலம் நீங்கள் செய்து விட்டீர்கள். இப்போதிலிருந்து நீங்கள் சங்கல்பம் செய்யுங்க. என்னுடைய நேரம், சங்கல்பம் உலக சேவைக்காக இருக்கும். இதில் சுய நன்மை தானாகவே ஏற்பட்டுடுன்றார் பாபா. இருக்குமல்ல, அதிகரிக்கும். ஏன்? ஒருவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றினால், துக்கத்துக்கு பதிலாக சுகம் கொடுத்தால், பலமற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தால், குணம் கொடுத்தால், அவர் எவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுப்பார். அனைவரிடமிருந்து ஆசீர்வாதம் அடைவது தான் முன்னேறுவதற்கான எளிய சாதனமாகும். சொற்பொழிவு செய்யாவிட்டாலும் சரி, நிகழ்ச்சி அதிகம் செய்யாவிட்டாலும் சரி, பரவாயில்லை. செய்ய முடியும் எனில் செய்யுங்கள். ஆனால் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. பொக்கிஷங்களை நீங்கள் வெற்றி ஆக்குங்கள் அப்படின்றார் பாபா. ஏற்கனவே கூறியிருக்கின்றனர் அல்லவா, மனதில் சக்திகளை தானம் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். வார்த்தைகளில் ஞான பொக்கிஷங்கள், செயலில் குணங்களுடைய பொக்கிஷங்கள், மற்றும் புத்தியில் நேரத்தின் பொக்கிஷம், சம்பந்தம் தொடர்பில் குஷியினுடைய பொக்கிஷம் வெற்றி ஆகுங்கள். ஆக வெற்றி ஆக்குவதனால் எளிதாக வெற்றி மூர்த்தியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எளிதாக பறந்து கொண்டே இருப்பீர்கள். ஏன்னா ஆசீர்வாதம் ஒரு லிஃப்ட் போன்று வேலை செய்கின்றது. ஏனிப்படியாக அல்ல, லிஃப்ட் மாதிரி என்றார் பாபா. பிரச்சனை வந்தது, அழித்தீர்கள். சில நேரம் 2 நாட்கள் ஆனது, சில நேரம் 2 மணி நேரம் செலுத்தினீர்கள். இது ஏனிப்படியில் ஏறுவதாகும். வெற்றி ஆக்குங்கள், வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எனவே ஆசீர்வாதங்களின் லிஃப்ட் மூலம் எங்கு விரும்புகின்றீர்களோ அங்கு வினாடியில் சென்றடைந்து விடுவீர்கள்.
சூக்ஷ்மதனத்திற்கு செல்லுங்கள், பரந்தாமத்திற்கு செல்லுங்கள், தன்னுடைய ராஜ்யத்திற்கு செல்லுங்கள். ஒரு நிமிடம் என்ற நிகழ்ச்சி லண்டனில் செய்தீர்கள் அல்லவா? பாப்தாதா ஒரு வினாடி என்று கூறுகிறார். ஒரு வினாடியில் ஆசீர்வாதங்கள் என்ற லிஃப்டில் ஏறிவிடுங்கள். நினைவு என்ற சுவிட்ச் அமைக்கினால் போதென்றார். உழைப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். ஆக பாப்தாதா முதலில் இரட்டை அயல்நாட்டினரை எந்த சொரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார்? கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவர்கள், வெற்றி மூர்த்திகள், ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவர்கள். பாருங்கள், 90 தனித்தனி நாடுகளிலிருந்து தனித்தனி வழக்கமுடையவர்கள். ஆனால் 5 கண்டங்களும் ஒரு சந்தன மரமாக ஆகிவிட்டது என்றார் பாபா. ஒரு மரத்தில் வந்து விட்டீர்கள். ஒரே ஒரு பிராமண நாகரிகம் ஆகிவிட்டது. இப்போது ஆங்கில நாகரிகம் இருக்கின்றதா என்ன? நமது நாகரிகம் ஆங்கிலமா? இல்லை அல்லவா, பிராமணன் அல்லவா? இப்பொழுது என்னுடையது பிராமண நாகரிகம் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பிராமண நாகரிகம் தவிர வேறு எதுவும் சேர்க்கப்படக்கூடாது. ஒன்றாக ஆகிவிட்டது. அனைவரும் ஒரே மரமாக ஆகிவிட்டீர்கள். அதற்கான வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுக்குறாரு. அனைவரும் ஒரு பிராமணன் ஆகிவிட்டீர்கள். ஒரே வழிப்படி நடப்பவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஒரே சொரூபம் உடையவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். பிராமணன் மற்றும் ஒரே வழி ஸ்ரீமத். இதில் போதை வருகின்றதல்லவா அப்படின்னு பாபா கேட்குறாரு. நல்லது. என்ன சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ மிக 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 நன்றாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கான வாழ்த்துக்கள். ஆனால் எதை சேர்த்து கொள்ள வேண்டும்? உங்களுடைய மனதிலும் ஏதாவது புதுமை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றதல்லவா? ஆக பாப்தாதா பார்த்தாரு. என்னவெல்லாம் நிகழ்ச்சிகள் செய்தீர்கள், நேரம் கொடுத்தீர்கள், அன்புடன் செய்தீர்கள், உழைப்பும் அன்பாக செய்தீர்கள், மற்றும் ஸ்தூல செல்வத்தையும் ஈடுபடுத்தினீர்கள். அது பல கோடி மடங்கு பரமாத்மா பேங்க்கில் உங்களுடைய கணக்கில் சேமிப்பாக ஆகிவிட்டது. அதை ஈடுபடுத்தவில்லை, சேமிப்பு செய்தீர்கள். ரிசல்ட் பார்க்கின்ற பொழுது செய்தி கொடுக்கும் காரியம், அறிமுகம் கொடுக்கும் காரியம் அனைவரும் மிக நன்றாக செய்தீர்கள். எங்கு செய்திருந்தாலும் இப்போது டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, லண்டனில் நடைபெற்றது. மற்ற இரட்டை அயல்நாட்டினர் நேரத்தினுடைய அழைப்பு, த கால் ஆஃப் டைம் அல்லது மன அமைதிக்கான நிகழ்ச்சி செய்கின்றனர். அவை அனைத்து நிகழ்ச்சிகளும் பாப்தாதாவிற்கு மிகவும் பிடித்திருக்கின்றார் பாபா. மேலே என்ன காரியம் செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருங்கள். செய்தி கிடைக்கிறது, அன்பும் கிடைக்கிறது, சகயோகமும் கிடைக்கிறது. சம்பந்தத்திலும் ஒரு சிலர் வந்து விடுகின்றனர். இதுபோல் சேவை செய்யும்போது சம்பந்தத்திலும் ஒரு சிலர் வந்து விடுகின்றனர். ஆனால் இப்போது சேர்க்க வேண்டியது, பெரிய நிகழ்ச்சி செய்யும் பொழுது அதில் செய்தி கிடைத்து விடுகிறது. ஆனால் அனுபவம் செய்துவிட்டு அவர்கள் செல்லணுன்றார் பாபா. அவங்க அனுபவம் செஞ்சுட்டு போகணும். அந்த அனுபவம் மிக விரைவாக முன்னேற்றத்தில் கொண்டு செல்லும். எவ்வாறு இந்த நேரத்தினுடைய அழைப்பு அல்லது மன அமைதி நிகழ்ச்சிகள் நன்றாக அனுபவம் செய்கின்றனர். ஆனால் பெரிய நிகழ்ச்சி செய்யும்போது அதில் செய்தி நன்றாக கிடைத்து விடுகிறது. ஆனால் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அனுபவம் ஏற்படுத்தும் லட்சியத்தை நீங்கள் வையுங்க. ஏதாவது அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும்ன்றார் பாபா. ஏன்னா அனுபவம் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். மேலும் அனுபவம் அப்படிப்பட்ட விரும்பாவிட்டாலும் அதன் பக்கம் இருக்கும். எனவே பாப்தாதா கேட்கின்றார், நீங்கள் பிராமணர்கள் ஞான கருத்துக்களை முதலில் சுயம் அனுபவிகளாக நீங்கள் ஆகியிருக்கின்றீர்களா? ஒவ்வொரு சக்தியினுடைய அனுபவத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்களா? ஒவ்வொரு குணத்தையும் நீங்கள் அனுபவம் செய்திருக்கின்றீர்களா? ஆன்மீக ஸ்திதியினுடைய அனுபவம் செய்திருக்கின்றீர்களா? பரமாத்மாவினுடைய அன்பினுடைய அனுபவத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்களா அப்படின்னு பாபா கேட்குறார். ஏன்னா நாம் அனுபவம் செஞ்சுருந்தால் தான் மற்றவங்களுக்கு அந்த அனுபவத்தை செய்ய முடியும் இல்லையா? அதனால தான் பாபா இவ்வளோ கேள்வி கேட்குறார். ஞானம் புரிந்து கொள்வதில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். ஞானம் நிறைந்தவர்களாகவும் நீங்கள் ஆயிட்டீங்க. இதில் பாப்தாதாவும் நன்றாக இருக்கின்றீர்கள் என்று புகழ்கின்றார். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா யார், ட்ராமானா என்ன, இந்த ஞானமெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆனால் எப்பொழுது தேவையோ, எவ்வளோ நேரம் தேவையோ, எந்த பிரச்சனையின் பொழுது தேவையோ அந்த பிரச்சனையில் ஆன்மீக பலம் அனுபவமாக வேண்டும், பரமாத்ம சக்தியினுடைய அனுபவமாக வேண்டும். அவ்வாறு ஏற்படுகிறதா? எந்த நேரம், எவ்வளோ நேரம், எப்படி அனுபவம் செய்ய விரும்புகின்றீர்களோ அவ்வாறு ஏற்படுகின்றதா அப்படின்னு பாபா கேட்குறார்.
ஆத்மா என்று நினைக்கின்றீர்கள், ஆனால் அடிக்கடி தேக உணர்வு வந்து விடுகிறது எனில் அனுபவம் காரியத்தில் பயன்பட்டதா? அனுபவமூர்த்தி ஒவ்வொரு பாடத்திலும் அனுபவமூர்த்தி, ஒவ்வொரு சக்தியிலும் அனுபவமூர்த்தி. எனவே தனக்குள்ள அனுபவத்தை இன்னும் நீங்கள் அதிகரிக்க செய்ய வேண்டும். அதை அதிகரிக்க நீங்கள் செய்யுங்க அப்படின்றார் பாபா. அனுபவம் இல்லை என்று கூற முடியாது, ஆனால் அவ்வப்பொழுது இருக்கிறது. ஆக பாப்தாதா அவ்வப்பொழுது என்று விரும்பலை. ஏதோ ஒன்று நடந்து விடுகிறது, எப்போதாவதும் ஆகிவிடுகிறது. ஏனெனில் அனைவருடைய லட்சியம் என்ன ஆக வேண்டும் என்ற லட்சியம் இருக்கிறது. பாப் சமான் என்று கூறுகின்றீர்கள், அனைவரும் ஒரே பதில் கூறுகின்றீர்கள். ஆக பாப் சமான்னா என்ன அர்த்தம்? பாபா ஒருபோதும் சம்திங் சம்டைம் என்று சொல்லலை இல்லையா, என்று இல்லை. பிரம்ம பாபா சதா ராஜயுக்து யோக யுக்து, ஒவ்வொரு சக்திகள் சதா, எப்பொழுதாவது என்று இல்லை. என்ன அனுபவம் ஏற்படுகிறதோ அது சதா காலத்திற்கும் இருக்கும், அது எப்போதாவது இருக்காது. எனவே சுயம் அனுபவமூர்த்தியாகி ஒவ்வொரு விஷயத்தில், ஒவ்வொரு பாடத்தில் அனுபவி, ஞான ஸ்வரூபத்தில் அனுபவி, யோக யுக்தில் அனுபவி, தாரண ஸ்வரூபத்தில் அனுபவி, ஆல்ரவுண்ட் சேவை, மனதில், வார்த்தையில், செயலில், சம்பந்தம், தொடர்பில் அனைத்திலும் அனுபவி. அப்போ தான் நீங்கள் மதிப்போடு தேர்ச்சி பெறக்கூடியவர் என்று சொல்ல முடியும் அப்படின்றார் பாபா. புதியவர்களாக இருந்தாலும் இப்பொழுது தீவிர முயற்சி செய்து, முயற்சி அல்ல தீவிர முயற்சின்றார் பாபா, தீவிர முயற்சி செய்து முன்னால் செல்ல முடியும். ஏன்னா நம்பர் வெளியாகவில்லை, 2 நம்பர் மட்டும்தான் வெளியாக இருக்கு. ஒன்று பிரம்மா பாபா, இன்னொன்று மம்மாவை சொல்கிறார் பாபா, அதாவது தந்தை மற்றும் தாய். இப்போது எந்த ஒரு சகோதரன் சகோதரியின் 3வது நம்பர் வெளியாகவில்லை. தாதிகளின் மீது மிகுந்த அன்பு இருக்கு என்று நீங்கள் கூறலாம். தந்தைக்கும் தாதிகளின் மீது அன்பு இருக்கு, ஆனால் நம்பர் வெளியாகலை அப்படின்றார். ஆகினால் நீங்கள் மிக மிக செல்லமான பகவானால் தேடி கண்டெடுக்கப்பட்டவர்கள். எவ்வளோ பறக்க விரும்புகின்றீர்களோ பறக்கவும் பறக்கவும் என்றார் பாபா, பறங்கன்றார். ஏன்னா ஒரு சிறிய குழந்தையை அவருடைய தந்தை தன்னுடைய விரல் கொடுத்து வழி நடத்துவார் இல்லையா, அதிகப்படியான அன்பு செலுத்துவார். வளர்ந்த பிறகு விரல் கொடுத்து நடக்க வைக்க மாட்டார், அவர் தன்னுடைய கால்களினால் நடந்து விடுவார் இல்லையா இந்த குழந்தை வளர்ந்த பிறகு. எனவே புதியவர்களும் ஈடு செய்ய முடியும், கோல்டன் வாய்ப்பு இருக்கின்றார் பாபா. ஆனால் விரைவிலும் விரைவாக டூ லேட் பலக வைக்கப்பட இருக்கு. அதனால முன்கூட்டியே நீங்கள் செஞ்சிடுங்க குழந்தைகளே அப்படின்னு பாபா வந்து சொல்கிறார். நல்லது. இப்பொழுது வினாடியில் எந்த ஸ்திதியில் இருப்பதற்கு பாப்தாதா கட்டளை இடுகின்றாரோ அதே ஸ்திதியில் வினாடியில் நிலைத்திருக்க முடியுமா, அல்லது முயற்சி செய்வதில் நேரம் சென்று விடுமா? இப்போது பயிற்சி வினாடிக்கானதாக இருக்க வேண்டும். ஏன்னா வரக்கூடிய கடைசி நேரத்தில் நேர்மையுடன் தேர்ச்சி என்ற சான்றிதழ் பெற வேண்டும். அதற்கான பயிற்சி இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும். வினாடியில் எங்கு விரும்புகின்றீர்களோ, எந்த ஸ்திதி விரும்புகின்றீர்களோ அந்த ஸ்திதியில் நிலைத்திட வேண்டும். எனவே எவர் ரெடியாகிவிட்டீர்கள் அப்படின்றார் பாபா. இப்போது ஒரு வினாடியில் புருஷோத்தம சங்கமுகத்தின் சிரேஷ்ட பிராமணன் என்ற ஸ்திதி நிலைத்திடுங்க அப்படின்றாரு. இப்பொழுது நான் பரிஸ்தா ரூபத்தில் இருக்கிறேன், டபுள் லைட்டாக இருக்கின்றேன். இப்போ விஸ்வ கல்யாணக்காரியாகி மனதின் மூலம் நலாபுறங்களிலும் சக்தியினுடைய கிரணங்களை கொடுக்கக்கூடிய அனுபவம் செய்யுங்க. இவ்வாறு முழு நாளும் வினாடியில் நிலைத்திருக்க முடியுமா அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு. இதற்கான அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா திடீரென்று எது வேண்டுமானாலும் நடக்கலாம், அதிக நேரம் கிடைக்காது. குழப்பமான நேரத்தில் வினாடியில் உறுதியானவர்களாக ஆக வேண்டும். இதற்கான பயிற்சி சுயம் நேரம் ஒதுக்கி இடையிடையே செய்து கொண்டே இருங்கள். இதன் மூலம் மனம் கட்டுப்பாடு எளிதாக ஆகிவிடும். கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் ஆளுமை சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும். நல்லது. வரதானம். தங்க யுக சுபாவத்தின் மூலம் தங்கமான சேவை செய்யக்கூடிய சிரேஷ்ட முயற்சியாளர் ஆகுக. அதாவது சத்தியுகத்தினுடைய சுபாவத்தின் மூலம் தங்கமான சேவை செய்யக்கூடிய சிரேஷ்ட முயற்சியாளர் ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகளுடைய சுபாவத்தில் பொறாமை, பிடிவாத உணர்வு, அதாவது எந்த ஒரு பழைய சமஸ்காரத்தினுடைய கலப்படமும் ஆகவில்லையோ
அவர்கள் தங்க யுக சுபாவம் உடையவர்கள். எப்படி தங்கத்தில் எல்லாம் கலந்து ஜுவல்ஸ்லாம் உருவாக்குறாங்க இல்லையா? அப்போ அதனுடைய வேல்யூ என்ன ஆகிடுது? குறைஞ்சி போயிடுது இல்லையா? அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ அவங்க தங்க யுக சுபாவத்தில் இதெல்லாம் வரக்கூடாதுன்றார். எது? பொறாமை, பிடிவாத உணர்வு, பழைய சமஸ்காரத்தினுடைய அந்த கலப்படம், இதெல்லாம் எப்போ ஆகலையோ அவர்கள் தங்க யுக சுபாவம் உடையவர்கள் ஆவார்கள். இவ்வாறு தங்க யுக சுபாவம் மற்றும் சதாசரி, அதாவது ஆஞ்சி என்று கூறக்கூடிய சமஸ்காரமுடைய சிரேஷ்ட முயற்சியாளர் குழந்தைகள் நேரம் எப்படியோ சேவை எப்படியோ அப்படி தன்னை வளைத்து உண்மையான தங்கமாக ஆகிவிடுவார்கள். சேவையிலும் அபிமானம் அல்லது அவமானத்தினுடைய கலப்படம் ஆகாமல் இருந்தால்தான் தங்கமான சேவை செய்யக்கூடியவர் என்று சொல்ல முடிகின்றார் பாபா. அதனால் சேவையில் நான் என்ற அந்த அபிமானம், என்னோட அவமானத்தினுடைய அந்த ஃபீலிங்ஸ், இதெல்லாம் கலப்படம் ஆகக்கூடாதுன்றார் பாபா. இப்படி கலப்படம் ஆகாமல் இருந்தால் தான் தங்கமான சேவை செய்யக்கூடியவர் என்று சொல்ல முடியும். ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன், எதற்கு என்ற கேள்விகளை அழித்து சதா மகிழ்ச்சியாக இருங்க. அவைத்த சமிஞை சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பினுடைய அனுபவி ஆகுங்கள். அன்பில் மூழ்கி இருக்கும் சமமான ஆத்மாக்கள் சதா யோகிகளாக இருப்பார்கள். யோகா செய்பவர்களாக அல்ல, அன்பில் மூழ்கியே இருப்பார்கள். தனியாகவே இருக்க மாட்டார்கள் எனும் பொழுது எதை நினைப்பார்கள்? நினைவு தானாகவே இருக்கும். எங்கு துணை இருக்குமோ அங்கு நினைவு தானாகவே இருக்கும். ஆக சமமான ஆத்மாக்களினுடைய ஸ்திதி கூடவே இருப்பார்கள், மூழ்கி இருப்பார்கள். அதாவது பாபாவின் கூடவே அவங்க இருப்பாங்க, பாபாவுடைய அன்பிலே அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி.